சார் வணக்கம் சார், சொல்லுங்க. உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையா? ஒரு தடவை பாராட்டு வாங்கிட்டா அடுத்த தடவை கோவத்துல நான் கத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கும்னா நம்ம கிராஃப் எப்பவும் மேலதான் போயிட்டு இருக்கணும். ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தா எப்படியா உன் ப்ரொமோஷனுக்கு நான் எப்படியா ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்களோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு அனுப்பியிருக்காங்கயா. அதுல கிரைம் ரேட் அதிகமா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கிடைச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எந்த ஸ்டேஷன் சார்? உன் கண்ட்ரோல்ல இருக்கிற குகை போலீஸ் ஸ்டேஷன் தான்யா. எப்படி சார்? நீங்க கொடுக்கிற எல்லா அசைன்மெண்ட்டையும் நான் தான் உடனே முடிச்சு கொடுத்துறேனே சார். அதுதான் பிரச்சனையே. என் மூலமா வர கேஸ் எல்லாத்தையும் உன் டீமை வச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுற. ஆனா உன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா வர்ற எந்த கேஸையும் நீ பெருசா கண்டுக்கிறதே இல்ல. மர்டர் அட்டெம்ப்ட், செயின் ஸ்நாச்சிங், அடிதடி, ராபரி, வெஹிக்கிள் தெஃப்ட், சைபர் கிரைம், செக்ஸ் கிரைம்ஸ் உன் ஸ்டேஷன்ல பல கேஸ்கள் பெண்டிங்ல இருக்கு. நீ எஃப்ஐஆர் போடுறதோட சரி, அதுக்கப்புறம் அதை நீ சுத்தமா ஃபாலோ பண்றதே கிடையாது. அப்பப்ப நீ அதையெல்லாம் கிளியர் பண்ணிருந்திருக்கணும். குயிக்கா ஒரு ஆக்ஷன் எடுத்து சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட நீ பிடிச்சிருந்திருக்கணும். நீ கண்டுக்காம விட்டதுனால எல்லா கிரிமினல்ஸுக்கும் இப்ப தைரியம் வந்துருச்சு. என்ன செஞ்சாலும் இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுக்கவே மாட்டாருன்னு அக்யூஸ்டுங்க மத்தியில உனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருக்கியா. அதான் போலீஸ்காரனை பார்த்தா பயமே இல்லாம திருட்டு, கொலை, கொல்லன்னு எல்லா கிரைம்ஸும் உன் ஏரியால சர்வ சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, உன் ஏரியா மக்களே ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லையா? நீ இந்த லட்சணத்துல வேலை பார்த்தீனா உன் ப்ரொமோஷனை பத்தி என்னால வாயை திறக்க முடியாது. ப்ரொமோஷன் வரலனாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்கா வேலை செய்யலன்னு உன்னை வேற எங்கேயாவது தூக்கி அடிச்சிட்டா அதுவும் உனக்கு பெரிய அவமானமா போயிடும். அந்த மாதிரி டிஸ்கஷன் வர்றப்ப நான் உனக்காக பேசணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க சார். இனிமேலையாவது உன் வேலையில கொஞ்சம் சின்சியரா இரு. கண்டிப்பா சார். பெண்டிங் கேசஸ் எல்லாம் வேகமா முடி. உடனே முடிச்சிடறேன் சார். 4 அக்யூஸ்டுங்களை பிடிச்சி உள்ள தூக்கி போடு. சரிங்க சார். அப்பதான் உன் மேல இருக்கிற பிளாக் மார்க் மாறும். இல்லனா உன் வேலையை கூட உன்னால காப்பாத்திக்க முடியாதியா? புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பெண்டிங் கேஸையும் சீக்கிரமா முடிச்சிடறேன் சார். சும்மா பேசிட்டு இருக்காதயா, செயல்ல காட்டு. சரிங்க சார். இல்லனா நஷ்டம் உனக்கு தான். இந்த ஆள் இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான். இருக்கிற டென்ஷன் பார்த்தாதான் நீ இவன் வேற. லா நல்லா இருக்கியா குருமூர்த்தி? உனக்கு என்ன குறைச்சல்? என்னை ஏமாத்தி கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்ட. என் புள்ளைய கைது செஞ்சு பேரையும் புகழையும் நீ சம்பாதிச்சிட்ட. கிடைச்சதை வச்சு இனிமே நிம்மதியா சந்தோஷமா இருந்துடலான்னு கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருப்ப போல இருக்கு. ஆனா அது எதுவுமே நடக்காதியா, நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு காலம் முழுக்க உன்னை கதற வைக்காம நான் ஓயவே மாட்டேன். சார் பேசாம நிறுத்துறீங்களா? சும்மா எதையே சொல்லி என்ன சாகடிக்க கூடாது. உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. குருமூர்த்தி, நீ ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறத மறந்துடாத. யோ, நீ எப்பவோ எக்ஸ் ஆயிட்ட. ஆனா நான் இப்பவும் சர்வீஸ்ல இருக்கேன். இந்த பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நீயும் நானும் ஒரு டீல் போட்டோம். ஆனா சூழ்நிலையினால அது சரியா நடக்காம போச்சு. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலங்கிறதுனாலதான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கற நேர்மையா ஒத்துக்கிட்டேன். அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுக்க. அதை விட்டுட்டு சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கே அழுத்துக்கிட்டா எப்படி குருமூர்த்தி? இன்னும் நீ பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், ஆனா நான் ஒரு துறைக்கே அமைச்சரா இருந்தவன். என்னை ஏமாத்தின உனக்கே எவ்வளவு கோபம் வருதுன்னா ஏமாந்த எனக்கு எவ்வளவு கோபம் வரும்.
அந்த கோவத்தோட விளைவு என்னன்னு நீ பார்க்க வேண்டாமா? ச்சே, சொன்னா புரிஞ்சு தொலையா. உன் செல்வாக்க பயன்படுத்தி உன் புள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு வழிய பாரு. என்ன பழி வாங்குறதுனால உனக்கு எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல. ஏன் கிடைக்காது? உன் ட்ரௌசரை கழட்டி உன்னை வீட்லயே உட்கார வைக்கிறேன் பாரு. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது எனக்கு போதுயா. இத பாரு, நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கிற புத்தி கூட உனக்கு இல்ல. உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கயா. வந்துட்டான். டேய் சொல்லுங்க. அந்த போலீஸ்காரன் திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ஒரு எக்ஸ் மினிஸ்டர்னு கூட பார்க்காம வாயா போயான மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி அவனை சாவடிக்கலான்னு பார்த்தேன். அது இனிமே சரியா வராது. அவனை இப்பவே மொத்தமா முடிச்சிருங்கடா. என் துரோகியோட தலை எனக்கு வேணும். போங்கடா. சரிங்க. செஞ்சிருக்கிற வேலையெல்லாம் அப்படியே நிறுத்திட்டீங்க. வாங்க. ஏங்க ஆண்டவரே, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வெயில் வேற ஓவரா இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போறீங்களா? வாங்க வாங்க வாங்க. நம்ம ஏரியால தான் கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு எஸ்பி எனக்கு போன போட்டு காய்ச்சுன்னு காசுறாரு. கிரைம் லிஸ்டோட பெண்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க ஆண்டவரே. வச்சிருக்கீங்களா? வண்டியில போகும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். யார் யார் என்னென்ன கேஸ முடிக்கிறதுன்னு. மார்க்கெட் ஏரியா போனது நம்ம எல்லாரும் டிஸ்போஸ் ஆகி அவங்க அந்தந்த கேஸ முடிச்சிடணும். இந்த மாசம் முடியறதுக்குள்ள பெண்டிங் கேஸ்ல பாதியாவது க்ளோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். புரியுதா? எஸ் சார். ஓகே சார். அழகரே, தலைவரே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இது இருக்கு. முக்கியமான வேலை இல்லையா? அதை விட முக்கியமான வேலை. உனக்கு சிஎல் லீவு, சம்பளம் கட்டு. ஆண்டவரே நீங்க போங்க. பாத்துக்கிறேன் டாக்டர். அரமர என்னாச்சு? ஆண்டவரே, எவனா கல்ல வீசுறானுங்க? போலீஸ்காரன் வண்டி மேலே கல்லு வீசுறான். அதானே. ஹேய், அடிங்க. டேய், எவன்டா கல்லு விட்டு எறிஞ்சது? டேய், ஏய், எவன்டா அவ கல்ல வீசிட்டு ஒளிஞ்சு திரியிறது? தில்லு இருந்தா எங்க முன்னாடி வாங்கடா, வாங்க. ஓய். ஓ, இவ்வளவு பெருசு இருக்கா? என்னது, கூப்பிடாம இருந்திருக்கலாமாட்டிருக்க. கூப்பிட்டோம்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில இருந்து காட்டை உருட்டிட்டே வர்றானுங்க. இவன் யாராது? டேய், நம்ம சின்னையாவை தூக்கி உள்ள வச்சது இந்த இன்ஸ்பெக்டர் தான். ஓ, அவனா இவன்? இன்னைக்கு இந்த ஆள் கதையை முடிக்காம விடக்கூடாது. சார்ண்ணே, ஃபாலோ மீ. டேய், இந்த இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு இங்க இருந்து உயிரோட போக கூடாதுடா. போய் வெட்டி சாய்ங்கடா அவன. ஆண்டவரே, மினிஸ்டர் ஆளுகெல்லாம் உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ் மேலேயே கைய வைக்க வந்திருக்கானுங்கன்னா இவனுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும். போலீஸ் அடினா என்னன்னு இப்ப காட்டுறோம். காட்டுறமா? காட்டுறேன்னு காட்டுங்க. பரவாயில்ல, ஆண்டவர் ஃபைட் பக்காவா பண்றாரு. லேடி ஜம்ப்ஸ் பண்ண. மயங்கிட்டா.
குத்துன வாண டேய் விடுங்கடா டேய் டேய் இன்சு, இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு. ஏய். மயிலே மயிலே டேய் 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 ஐயோ டேய் கொஞ்சம் பொறுத்துக்குமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆண்டவரே இன்னும் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். இருமா காயப்பட்டு உசுரை காப்பாத்திருக்கோம். அவர் எங்க அங்கேயோ பாத்துட்டு இருக்காரு. தங்கம், இன்னைக்குதான் உன்னை ஓவியமா பாக்குற வாய்ப்பே கிடைச்சது. கூடிய சீக்கிரம் நேர்ல பாக்குற வாய்ப்பு ஏன் ஆண்டவர் அங்கேயே நிக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க. என்ன கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா? புதுமணி இங்க இருக்கிறா. போலீஸ் நம்மளை பார்த்த மாதிரியே வராரு. ஹெல்மெட் வேற போடல. நம்ம கிட்ட காசை பிடிக்கிறவங்க ஓடிடும். டேய் அறிவு கேட்டவன கண்ணை எங்கடா வச்சுட்டு வர? முட்டா பையில ஒழுங்கா ஓட்ட மாட்டேன். பாத்துமா, என்னமா அது? என்னமா யோசிக்கிற? வா எழுந்து, வா எழுந்துருவா. அடி பலமா விட்டுடுச்சாமா? போலீஸ் நம்ம கைக்கு விளங்க மாட்டோம்னு நினைச்சா இவர் நம்ம கை கொடுத்து தூக்கி விடுறாரு. ரோட்ல பைக் ஓட்டுறவங்கலாம் இப்படிதாம்மா கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுவானுங்க. நம்ம தாமா கொஞ்சம் கவனமா போகணும். ஏமா கீழே விழுந்திய பலமா அடிபட்டுச்சா? இல்ல சார், கையிலயும் காலையும் சின்ன சராய்ப்பு தான். அப்படியா? இங்க காட்டு. ஏமா இவ்வளவு பெரிய அடிபட்டு இது என்ன சாதாரண சராய்ப்புங்கிற? உடனே ஆஸ்பத்திரிக்கு போ. இல்ல சார், வேண்டாம் சார். தேங்காய் வச்சா சரியாயிடும் சார். என்ன பொண்ணுமா நீ? இந்த மாதிரி காயத்தெல்லாம் அலட்சியமா விட்டுறக்கூடாது. உடனே டிடி இன்ஜெக்ஷன் போன அப்பதான் செப்டிக் ஆகாம இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு வா முதல்ல. ஆண்டவரே, புதுமணிக்கு கத்திப்பட்டு இவ்வளவு பெரிய காயமாயிருக்கு. அப்பளே இருந்து ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க என்னன்னா கண்டுக்காம அந்த கவுன் போட்ட உள்ள எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க? யாரா இருந்தா என்ன? பப்ளிக் சர்வீஸ் பண்ணதானே யூனிஃபார்ம் போட்டுருக்கோம். இவளும் என் பொண்ணுமா இருக்கான். அதுவும் இல்லாம இவ்வளவு காயத்தோட பார்த்துட்டு இப்படியே இப்படி விட்டு போறது. ரெண்டு பேரையும் வேணா ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். வாமா, நம்ம ஜீப்லயே போயிடுவோம்.
பரவாயில்ல சார், வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டாக்டரே நான் பாத்துக்கிறேன். ஐயா, கண்ட டாக்டர்லாம் பார்த்தா அதெல்லாம் சரி வராதுமா. என் கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் உனக்கு நல்லது. வா போலாம். சார், ஆமா, இது யார் புதுமணி? நீ அவரை காப்பாத்தியும் உன் காயத்தை அவர் பெருசாவே எடுத்துக்கலையே. ஆனா இந்த பொண்ண ஆண்டவர் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரே. எனக்கும் யாருன்னு தெரியல சார். இவ ஒரு கிரிமினல்னு தெரியாம நான் பொண்ணுன்னு நினைச்சு அப்பா இப்படி பதறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டிட்டு போறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவரே, உங்களுக்கு ஒன்னும் அடிவு இல்லையா? அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். பாவம் ஆண்டவரே, உங்களை காப்பாத்த போய் புது அமெரிக்க கையில ஆழமா காயமாயி ரத்தம் வருது. ஏமா, காயம் சின்னதா தானே இருக்கு? இல்ல சார், கத்தி கொஞ்சம் ஆழமா தான் இறங்கி இருக்கு சார். ரெகுலரா ஆயில்மெண்ட் தடவணும், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். அப்பதான் 1 வீக்ல கியூர் ஆகும். சரிம்மா, நான் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். மயிலு, நீ நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சுக்க. ஏன் உயிரோட எதுக்கு விளையாடுற? இன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் அசந்திருந்தா அந்த மினிஸ்டரோட ஆளுங்க என்ன முடிச்சிருப்பாங்க. என் நல்ல நேரம் எதுவும் ஆகாம நான் தப்பிச்சிட்டேன். நீங்க தப்பிக்கலீங்க ஆண்டவரே. புது அம்மணி தான் குறுக்க பூந்து கத்திய புடிச்சு உங்களை காப்பாத்தி இருக்குது. பரமரே, மாத்தி சொல்றீங்க. என்ன இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்க வச்சதே இவதான். என்னங்க ஆண்டவரே, காப்பாத்துறதுக்கு புது அம்மணிக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே. என் வார்த்தைக்கு இவ மதிப்பு கொடுத்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இவதான் காரணம். இவளை திட்டாம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா? ஆஸ்பத்திரிங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். வேற இடமா இருந்திருந்தா இவ செஞ்ச காரியத்துக்கு நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். சும்மா இவளுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்களும் எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. ஆமா, கால்ல வலிய வீக்கமா இதை இருக்காமா? இல்ல டாக்டர், இப்ப பரவாயில்ல. விழுந்த கொஞ்ச நேரத்துக்கு வலி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல டாக்டர். அம்மா, ஏதாவது இருந்தா டாக்டர்கிட்ட மறைக்காம சொல்லிருமா. பைக்காரன் மேல வந்து மோதன வேகத்தையும் நீ கீழே விழுந்ததையும் பார்த்து எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. பாரு, உனக்கு பிராக்சரோ ஏர் கிராக்கோ இருந்தா இப்பவே பாத்துறணும். அதை கவனிக்காம விட்டா உனக்கு தான் பெரிய பிரச்சனை. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல இல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். டாக்டர் சொல்லட்டும். இல்ல சார், சின்ன சின்ன சிராய்ப்பு தான், சீரியஸா எதுவும் இல்ல சார். நல்ல வார்த்தை சொன்னீங்க. இப்பதான் டாக்டர் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஏம்மா, காயம் சின்னதா தானே இருக்கு. இந்த பொண்ணு உங்க ஸ்டாஃபா சார்? மஃப்டில இருக்காங்களா? ஐயோ, எங்களுக்கு இந்த புள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நாங்க ஒரு இடத்துல இருந்து அப்ப கூலிங் கிளாஸ் போட்டு பைக்ல ஒரு பையன் வந்து இந்த புள்ள மேல இடிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் பார்த்து பதறி போய் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டாரு. எல்லாம் ஒரு சமூக சேவை தான், தலையெழுத்து.
நல்ல விஷயம் தான் சார். நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், நீங்க ஃபார்மசில வாங்கி கொடுங்க. சரி நர்ஸ் அதை கொடுங்க. இந்தாங்க டாக்டர். மண்டையில அடிபட்டது உண்மைதான் போல் இருக்கு. இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். ஆண்டவரே கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் நீங்க போகணுமா? என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலனா எப்படி? வேணாம் பரமர, நானே போயிட்டு வரேன். ஏங்க பார்மசியில் ரொம்ப கூட்டமா இருக்குங்க. நீங்க எவ்வளவு நேரம் அங்க போய் நிப்பீங்க? எங்கிட்ட கொடுங்க, எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏங்க அனாவசியமா கஷ்டப்படணும்? இல்ல பொண்ணுக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறோம்?